நீங்க எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன் சில மனிதர்களுக்கு வாழ்க்கை முழுக்க அதிர்ஷ்டம் கைகூடிக் கொண்டே இருக்கிறது? அவர்கள் நினைப்பது எல்லாம் கிடைத்து விடுகிறது. ஆனால் சிலர் வாழ்க்கை முழுவதும் போராடிக் கொண்டே இருக்கிறார்கள். நாம நினைக்கிறோம், இது எல்லாம் விதி, அதிர்ஷ்டம், கடவுளின் விளையாட்டு என்று. ஆனால் இதற்குள் ஒரு ஆழமான உண்மை இருக்கிறது. உங்க விதிய வேறு யாரும் எழுதல. அதை எழுதுபவர் நீங்களே. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும் உங்க சொற்களால். நாம சிறுவயதிலிருந்தே கேட்டு வரோம், வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துங்கள், யோசித்து பேசுங்கள் என்று. ஆனால் உண்மையில் அதன் அர்த்தத்தை நாம் புரிந்து கொண்டோமா? இன்று நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை, ஒரு போஸ்ட் சீக்ரெட்ட சொல்லப் போகிறேன். இதை நீங்க உண்மையாக புரிந்து கொண்டால் உங்க முழு வாழ்க்கையையும் மாற்றிவிடலாம். இந்த விதி மிகவும் எளிதானது. நீங்க எப்படி பேசுகிறீர்களோ அதையே வாழ்க்கையில் பெறுவீர்கள். இப்போ இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த பிரபஞ்சம் உங்க குரலை எப்படி கேட்கிறது என்று கற்பனை செய்து பாருங்க. இந்த முழு பிரபஞ்சமும் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கிறது என்று. நீங்க அதில் ஒரு கஸ்டமர். ஆனால் இந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரு விதி இருக்கிறது. இங்க மெனு கிடையாது. நீங்க வெயிட்டர் கிட்ட என்ன ஆர்டர் செய்கிறீர்களோ அதே டிஷ் தான் உங்களுக்கு கொண்டு வரப்படும். இப்போ அடுத்த கேள்வி, நீங்க எப்படி ஆர்டர் செய்யணும்? உங்க வார்த்தைகளால், உங்க பேச்சுகளால். ஆனா நாம் செய்யும் பெரிய தவறு என்ன? நாம இப்படி சொல்றோம், எனக்கு வறுமை வேண்டாம், நான் நோயாளி ஆகக்கூடாது, எனக்கே ஏன் இப்படி கெட்ட விஷயங்கள் நடக்கிறது? நீங்க இப்படி பேசும்போது யூனிவர்ஸ் கேட்பது ஒரே விஷயம்தான்: வறுமை, நோய், கெட்ட நேரம். இந்த பிரபஞ்சம் ஒரு ஜீனி மாதிரி. உங்க ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரே பதிலதான் யூனிவர்ஸ் சொல்கிறது: ததாஸ்து, நீ நினைப்பது அப்படியே ஆகட்டும். நீங்க நான் மிகவும் கஷ்டப்படுகிறேன்னு சொன்னா யூனிவர்ஸ் சொல்லும்: ததாஸ்து, மேலும் கஷ்டத்தை உங்களுக்கு தரும். நீங்க நான் மிகவும் மகிழ்ச்சியாகவும் நன்றியுணர்வோடும் இருக்கிறேன்னு சொன்னா யூனிவர்ஸ் சொல்லும்: ததாஸ்து, மேலும் மகிழ்ச்சியான தருணங்களை உங்களுக்கு கொடுக்கும். இது மந்திரம் அல்ல, இது சயின்ஸ். நாம பேசும் வார்த்தைகள் காற்றில் கரைந்து போகும் சத்தங்கள் அல்ல. வார்த்தைகள் எனர்ஜி, வார்த்தைகள் வைப்ரேஷன். நீங்க ஏதாவது சொன்னால் நீங்க ஒரு ஃப்ரீக்வன்சியை இந்த உலகத்துக்கு அனுப்புகிறீர்கள். ரேடியோவின் உதாரணம் எடுத்துக்கோங்க. நீங்க 93.5 சேனல் வைத்தால் 93.5 பாடல்கள் தானே வரும். 98.3 சேனல் வைத்துக்கொண்டு 93.5 பாடல்களை கேட்க முடியுமா? முடியாது. அதே மாதிரிதான், நீங்க உங்க வாயிலிருந்து நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சி வார்த்தைகளை அனுப்பிக் கொண்டிருந்தால் உங்க வாழ்க்கையில் எப்படி பாசிட்டிவ் சம்பவங்கள் நடக்கும்? அது சாத்தியமில்லை. ஒரு நாளில் நாம சுமார் 60,000 எண்ணங்களை யோசிக்கிறோம். எத்தனை வார்த்தைகளை பேசுகிறோம் தெரியுமா? ஒரு நிமிடம் யோசித்து பாருங்க. இன்று நீங்க உங்களிடம் என்ன சொன்னீர்கள்? என்னால முடியாது, நான் ரொம்ப களைப்பாக இருக்கேன், மக்கள் எல்லாம் மோசமானவர்கள். உங்களுக்கு தெரியாமலேயே நீங்க உங்க வாழ்க்கைக்காக ஒரு நெகட்டிவ் ஸ்கிரிப்டை எழுதிக் கொண்டிருக்கிறீர்கள். இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நம்முடைய ஆழ் மனம், அதாவது சப்கான்ஷியஸ் மைண்ட், ஒரு அப்பாவி குழந்தை மாதிரி. அதற்கு ஜோக் புரியாது. ஆம், இல்லை என்ற வித்தியாசம் தெரியாது. நீங்க நான் ஃபெயிலாக கூடாதுன்னு சொன்னா அந்த கூடாது என்ற வார்த்தையை மூலையில் தூக்கி எறிந்துவிடும். அது ஃபோக்கஸ் செய்வது ஒரே விஷயத்தில்: ஃபெயில். அதன் பிறகு உங்களை ஃபெயிலியர் நோக்கி தள்ளிவிடும். கூகுளின் உதாரணம் பாருங்க. கூகுள்ல நீங்க எனக்கு ஏன் நோயாளியாகிறேன்னு தேடினால் உங்களுக்கு ஆயிரக்கணக்கான நோய்களின் லிஸ்ட் கிடைக்கும். ஆனால் நீங்க ஆரோக்கியமாக எப்படி இருக்கலாம்னு தேடினால் உங்களுக்கு ஹெல்த் ரகசியங்கள் கிடைக்கும். உங்க மூளைதான் இந்த உலகத்தின் மிகப்பெரிய சர்ச் என்ஜின். நீங்க என்ன கேள்வி கேட்கிறீர்களோ அதற்கேற்ற பதில்தான் கிடைக்கும். நீங்க எப்படி பேசுகிறீர்களோ அதே பாதைதான் உருவாகும். அதனால இன்றிலிருந்து, இப்போதே உங்க வார்த்தைகளை, உங்க டிக்ஷனரியை மாற்றுங்க. சரியான வழி என்ன? புகார் சொல்வதை நிறுத்துங்க. உங்களுக்கு வேண்டாத விஷயங்களை பற்றி பேசுவதை நிறுத்துங்க. உங்களுக்கு வேண்டியது பற்றி மட்டும் பேசுங்க. நான் கடனில் மூழ்கி இருக்கேன் என்று சொல்வதற்கு பதிலாக பணம் எனக்கு சுலபமாக வருகிறது என்று சொல்லத் தொடங்குங்க. நான் தனிமையில் இருக்கிறேன் என்று சொல்லாதீர்கள். நான் என்னோடு மகிழ்ச்சியாக இருக்கிறேன், மக்கள் என்னை விரும்புகிறார்கள் என்று சொல்லுங்க. இந்த மாதிரி வாக்கியங்களை அஃபர்மேஷன்ஸ் என்று சொல்கிறோம். நீங்க ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் முழு நம்பிக்கையோடு சொன்னால் அது உங்க ஆழ்மனதில் ஆழமாக பதிந்துவிடும். ஒருமுறை உங்க ஆழ்மனம் அது உண்மை என்று நம்பிவிட்டால் இந்த முழு யூனிவர்ஸ்
இந்த முழு பிரபஞ்சம் அதை நிஜமாக்க வேலை செய்யத் தொடங்கும். தொடக்கத்தில் அது பொய்யாக இருந்தாலும் பரவாயில்லை. முதலில் உங்களிடம் நல்ல வார்த்தைகள் பேசுங்க. மெதுவாக அந்த பொய் உண்மையாக மாறிவிடும். இன்று நான் உங்களுக்கு ஒரு சிறிய சவால் தருகிறேன். அடுத்த 24 மணி நேரம் ஒரு நெகட்டிவ் வார்த்தையும் உங்க வாயிலிருந்து வரக்கூடாது. உங்களை திட்டாதீர்கள், மற்றவர்களை திட்டாதீர்கள். உங்க விதியையோ உங்க சூழ்நிலையையோ குறை சொல்லாதீர்கள். தவறான வார்த்தை வரப்போகிறது என்று உணர்ந்தவுடனே நிறுத்துங்க. அதை ஒரு பாசிட்டிவ் வார்த்தையாக மாற்றுங்க. அப்போதுதான் நீங்க உணர்வீர்கள், உங்க வார்த்தைகளில் மந்திரம் இருக்கிறது என்று. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்க நாக்கு ஒரு பெயிண்ட் பிரஷ் மாதிரி. உங்க வாழ்க்கை ஒரு கேன்வாஸ் போர்ட் மாதிரி. அதுல கருப்பு நிறம் பூசப் போகிறீர்களா அல்லது அழகான நிறங்களால் நிரப்பப் போகிறீர்களா? அது உங்க கையில்தான். நீங்க எப்படி பேசுகிறீர்களோ அதேதான் உங்களுக்கு கிடைக்கும். யூனிவர்ஸ் கேட்டுக்கொண்டிருக்கிறது. உங்க கதையை மாற்ற நீங்க தயாரா? நன்றி.